ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் எப்படி வச்சு நீங்கள் அட்டாக் அண்ட் டைட்டனில் எபிசோட் 25 தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் சீசனோட லாஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இங்கு வந்திருக்கும் மக்களே, சுவருக்கு எந்தவித ஆபத்து வராமல் இருக்க நாம பிரார்த்தனை செய்வோம். அந்த சுவர்கள் சீனா பலமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் அது திடமாக இருக்க வேண்டும். அவர்களின் அருள்தான் நாம் செய்யும் நற்காரியத்தின் வெளிப்பாடு. தாய் அக்கா இந்த இடத்த மட்டும் வச்சிருக்காங்க. நன்றி கூறுவோம். அவர்களின் ஞானம் தான் இதற்கு அடித்தளம். அவரை உருவாக்கியவர்களுக்கே அவருடைய அன்பு சேரும். அவர் மிக உறுதியான அவர்தான் நம்மை காப்பாற்ற இயலும். அதற்கு நாம் மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்ய நம்மிடம் கேட்பதெல்லாம் மாசற்ற தன்மையும் கட்டுப்பாடும். சும்மா சொன்னீங்க நடந்துச்சு. ஐயோ சாவம் பழிச்சு. சாரி மக்களே. உங்களுக்குலாம் அது தேவைதான். மக்கள் வழியே தெரியாம இருக்காங்க. மக்களை காட்டணும் வேண்டாம சௌருகா. போன முறை கண்ட்ரோல் தான். வித்தியாசம் இருக்குமான்னு கேட்டா அதுக்கு என்கிட்ட பதில் இல்ல. நீ என்ன சொல்ற? அவளை தோக்கடிப்புன்ற தைரியம் இருந்ததுனால தான் அவன் டைட்டனா மாறி இருப்பான். அவனால முடியும். சரியா? அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா ஜெயிக்கணும்னா சண்டை போட்டா மட்டும் பத்தாது. இத பத்தி உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனியை தோக்கடிக்கிறதுக்கு இதெல்லாம் பத்தாது. இதை விட நிறைய யாருன்னா வெளியே கூட்டின்னு போனோம் பிளான் பண்ற மாதிரியே. அவன் தான் கேட்பான். எனக்கு ஏதோ இந்த அக்கா தம்பி ஓடிச்சு விளாடுன்னு ஃபீல் ஆகுது. இந்த முறை விட்டுறாது யாருன்னா. எப்பவுமே ஒரு சுயநலவாதி தான். உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னை சுத்தி இருக்கிற எந்த விஷயத்துக்கும் அர்த்தம் இல்லை. அதை இன்னொரு வாட்டி பாக்குறதுக்கும் கூட தகுதி இல்லை நினைச்சேன். ஆனாலும் நீ நடிக்கதான் செய்யறங்கிறது எனக்கு ஒரு சில இடங்கள்ல புரிஞ்சது. அதுலயும் முக்கியமா நீ சண்டை போடுறதை எங்க கிட்ட பெருமையா காமிக்கும் போதுதான். ஸ்குவாடுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு கால் தான் ரொம்ப ஸ்ட்ராங் வச்சு ஃபைனல் கிரேட்ல அசிஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா நீ நினைச்சது ஒண்ணு, என்கிட்ட சொன்னது ஒண்ணு. ஆமா, அட்லீஸ்ட் இதுல இருந்தே எனக்கு போய் சொல்லிட்டு தான் சுத்தி இருக்குன்னு நல்லா தெரியுது. இந்த மொத்த உலகத்தையும் எதிர்த்து சண்டை போடுற. ஆனா என்ன காரணத்துக்காக சண்டை போடுற? சோல்ஜர்ஸோட மரணமும் இவ்வளவு இடங்களை அழிச்சதை விட அவங்களோட காரணம் பெருசா இருக்க போகுது. காலுமா காலே தூக்கூடாது. கண்மூடி தர மாதிரி. எம்டி பிளேஸே இல்லையா அந்த ஊர்ல? ஒரு சவருக்குள்ள இருக்கிற இடம் ஸ்ட்ரீட்ல இந்த மாதிரி டைட்டன்ஸ்லாம் சண்டை போடும் நம்ம கிட்ட சொல்லவே இல்ல. எனக்கு புரியுது என்ன நடக்குது, எனக்கும் தெரியல. ஸ்ட்ரீட்ல ரெண்டு டைட்டன்ஸ் வெளியே எத்தனை போனா மத்த ஆளுங்களே கூட்டு வந்தா எல்லா வீடுகளும் சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிட்டு இருக்கு. அது என்னன்னா பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. எவ்வளவு பேர் சாவான்னு கெஸ் கூட பண்ண முடியல. எர்வின், உன்னுடைய திமிர்னால தான் நாங்க இருக்கிற இடத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. எனக்கு தெரியும். என்னோட சொந்த விருப்பத்துல தான் இதை நான் செஞ்சேன். இதுக்காக எந்த காரணமும் நான் சொல்ல போறது இல்ல. இந்த மாதிரி நடக்கிறதுனால எங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியாதா? இதனால எங்க வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். எதுக்காக எதுக்காக இப்படி செஞ்ச?
எல்லா மனித இனத்துக்காக தான், நம்மளோட வெற்றிக்காக தான். இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத. நீ ஒரு தேச துரோகி. இப்பவே இந்த இடத்துல நான் அவனை கொல்ல போறேன். எந்த ஹையர் அபிஷியல்ஸும் இதை கண்டுக்க மாட்டாங்க. உன் மனசு என்ன சொல்லுதோ அதையே செய். அதுக்கப்புறம் நீ தான் இன்சார்ஜா இருக்கணும். அந்த ஃபீமேல் டைட்டனை தப்பிக்க விட்டுறாதீங்க. ஹார்பர்ல ஆபரேஷன் நடக்குது. பையர் தான் வெப்பன்ஸை சப்ளை பண்ற இன்சார்ஜ். அவங்க கூட க்ளோஸா ஒர்க் பண்ண ஃபீமேல் டைட்டனை எக்காரணத்து கொண்டு தப்பிக்க விட்டுறாத. நீ பொறுப்பேற்றுக்கோ. ஏன் தளர்ற? மனசார இன்னுமா நம்பிக்கிட்டே இருக்க? நாம முன்னாடி ஸ்டெப்பை வச்சிருக்கோம் நான் நம்புறேன். அந்த இடத்துல நின்று வேலை செய்யணும் மட்டும் யாருக்கும் முடியல. இந்த ஆளை உடனடியா கைது பண்ணுங்க. எல்லா ட்ரூப்ஸையும் உடனடியா அனுப்புங்க. இப்போதைக்கு இவாக்குவேஷன்ல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. எர்வின், நான் உன்னை எதுவும் பண்ண போறதில்ல. என்ன பண்ணணும்னு கோர்ட்டு முடிவெடுக்கட்டும். நீ எடுத்த முடிவை நான் ஒத்துக்கிறேன். ரொம்ப நன்றி நாயர். லீவாய், இப்போதைக்கு நீ இங்கேயே இரு. தேவையில்லாம சாகிறது செட் ஆகாது. அந்த மாதிரி நடக்க சான்ஸே இல்லை. அதோட அந்த மாதிரி சாகிறது எல்லாருக்கும் பொருந்தாது. மான்ஸ்டரை விட நம்ம முன்னேறி போகணும்னா மனுஷன் தன்மையை நம்ம விட்டு கொடுத்துதான் ஆகணும். நம்ம எதுக்காக சண்டை போடுறோமோ அதாவே ஆகிடணும். காலை உடையும். அவன் அம்மாள் கால் உடஞ்சிடுச்சு. அவனை பாரு, யாரையால பண்ண முடியல. நமக்கு ஏதாவது பவர் இருந்தால் நல்லா இருக்கும். அந்த மாதிரி எனக்கு ட்ரிக்லாம் தெரில. ஏதோ இருக்கியா? அடிச்சிட்டா. எனக்கு மேல நம்பிக்கை இருக்கு. நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். வாங்கிட்டானா? தலையை போட்டு இந்த அடி அடிச்சா நம்ம ஆளுக்கு இந்த ஃப்ரீஸ் பண்ணுறதுலாம் எப்படின்னு தெரியணும். அவங்கள கண்டிப்பா கொள்ளுவேன். ஒருத்தரையும் நான் உயிரோட விட மாட்டேன். யாருமே அப்படி பேசுகிறேன். அவன் ஆள் மாதிரி இல்லைல்ல. ஏய், இருக்கும் ஏதோ வித்தியாசமா இருக்கு. ஃபீல் ஆகுறதுனால வாழ்கிட்டே வந்துட்டாங்க. அவனுக்கு உதவி பண்ணுங்க. இல்ல, அடுத்த அப்டேட் போல இருக்குது. இருக்கிற நிலைமைக்கு நம்ம எல்லாரும் தூரமா இருக்கிறது தான் நல்லது. விடுவாங்க. மிஸ்டிக். கடவுளே, ஐயோ ரெண்டும் முருகன். ஐஸ் கட்டியவன் நெருப்பு. எஸ்கேப் ஆயிடுச்சு. அப்படின்னு வாழை எகிரி வச்சு போக பார்க்குறான். என்ன வச்சு அட்டாக் பண்ணீங்க? கால் பவரும் இல்லை. ஈஸியாக அட்டாக் பண்ணலாம் வந்துருக்கும். இந்த கையை வெட்டி வரணும். கழுத்து அறுக்க போனாலே கை எடுத்துருவா. ஓ வாக்கா வா எல்லாம் முடிஞ்சு போச்சு. வா மாசான ஃபிலிம். ஐயோ பாவமா இருக்கே.
அப்பாவா? நீ என்னை மன்னிச்சிருவேன்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஆனா அனி ப்ளீஸ் ப்ளீஸ் ஆனா பிச்சிரும் கண்டிப்பா. வா அவங்க யாருக்கும் ஒன்றும் பிடிக்காது. ஒன்று அவங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு ஒன்று தெரியும், உன் அப்பா எப்பவும் உன் கூட தான் இருப்பாரு. அப்பாதான். ஐயோ, கடவுளே, அவன் அந்த female titan-அ சாப்பிட போறான். அந்த மாதிரி பண்ணாத. எங்களோட சுதந்திரம். நீ திரும்ப வருவேன்னு ப்ராமிஸ் பண்ண. அது மட்டும் தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஐயோ அழுதுருக்கா. எமோஷ்னல் லகர் பயங்கரமா. அன்னைக்கும் அழுந்தா அதே மாதிரி தான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? கரைஞ்சு போச்சுல்ல. என்ன பண்றான்? மொத்தமா ஃப்ரீஸ் பண்ணிக்கிறா போல. நல்லா செட் பண்ணியிருக்கா போலப்பா. நம்ம கிட்ட இருக்கிற ஒரே கீ எவிடன்ஸை சாப்பிடுறது நல்ல ஐடியா கிடையாது. லூசு. ஆக்சுவலாக யாருன்னு கிட்ட இருந்து அவளை காப்பாற்றணுமே ஆகிப்போச்சு. அவன் மொத்தமாக ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டான். அப்புறம் சீல் பண்ணி வச்சுக்கிட்டா போல அவ்வளோவளே. இந்த பவருக்கு மாறினா கண்ட்ரோலில் இருக்க மாட்டான் போல. அனி இப்போ என் உடம்புலே தீக்காயம் ஆகிருக்கு. ஒட்டைக்க முடியாதா? கட்சி தான் உடையுது. இவ்வளவு பிரச்சனை நம்ம சந்திச்சதுக்கு அப்புறம் இதுதான் நம்மளுக்கு மிச்சமா? ஏனி அது ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணியிருக்காங்கல்ல. அத சொல்லியாகணும். எங்களுக்காக சொல்லு. கோழ மாதிரி சுற்றி நெருப்பு பற்ற வைங்க உருகிடும். பேசுறது உங்களுக்கு கேக்குதுன்னு எனக்கு தெரியும். நிறுத்து. எல்லாம் முடிஞ்சிருச்சு. வயர் நெட்டை யாராவது எடுத்துட்டு வாங்க. இது இனிமே அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்க போகுது. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இவகிட்ட இருந்து நமக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கலன்னா அப்புறம் நம்ம இவ்வளவு செஞ்சு என்ன பிரயோஜனம்? நிறைய அது பேர் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் அப்படி நமக்கு வேற எதுவுமே கிடைக்கல. வாழ்க்கை அழிஞ்சதும் பதில் இல்லாத கேள்விகள் மட்டும்தான் இருக்கு. இதெல்லாம் எதுக்காக? உண்மையிலேயே நம்ம நல்லா சண்டை போட்டோம். ஆனா எல்லாரையும் எதிர்த்து ஜெயிக்க முடியாதுல்ல. ஆமா, இனி ஸ்கவுட் ரெஜிமெண்ட் மேல அவங்களால குற்றம் சொல்லவே முடியாது. உண்மையிலேயே பெரிய வெற்றி தான், ஆனா சின்னது. ஹையர் அஃபீஷியல்ஸ் இதை கண்டிப்பா ஒத்துப்பாங்க. ஆனால் லீவாய்க்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்குது. நீங்க நினைச்ச மாதிரியே எங்க கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த டார்கெட் இவ்வளவுதான் இருப்பான்னு உங்களுக்கு சந்தேகமா இருக்கிறப்போ நீங்க எதுக்காக மிலிட்டரி போலீஸ் கிட்ட உதவி கேட்காம இருந்தீங்க? நாங்க ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு, ஏன்னா உள்ள கூட்டாளிங்க இருப்பாங்கன்னு கொஞ்சம் சந்தேகமா இருந்தது. அதனால சந்தேகத்துக்கு இடம் இல்லாத ஒரு சிலரை மட்டும்தான் இந்த மிஷனுக்கு வேலை பார்க்க சொன்னேன். எனக்கு கரெக்டான புரியுது. பாயிண்ட். நீங்க ஜாக்கிரதையா இருந்ததுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேதாரம் கம்மியா இருக்கு. நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. இவ்வளவு சேதாரம் ஆகுன்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். எல்லாம் ஏன் தப்பு தான். உங்க தப்பை வச்சுக்கிட்டு இந்த இடத்த மறுபடியும் கட்டிட முடியாது. அந்த ஃபீமேல் டைட்டன் அப்படியே விட்டுருந்தா கண்டிப்பா செவர் உடைஞ்சு போயிருக்கும். அப்படி நடந்திருந்தா ஸ்டோனர்ஸ்க்கு கண்டிப்பா பெரிய சேதாரம் ஏற்பட்டிருக்கும். இருந்தாலும் எர்வின், உன் மேல எந்த பழியும் வரக்கூடாதுங்கிறதுல கவனமா இருக்க. எனக்கு தேவை ஒரு ப்ரூஃப் தான். இந்த மிஷன்னால ஏதாவது நல்லது நடந்திருக்கா சொல்லு.
சொல்ல போனா ஆனி லியோனார்டோட நிலைமை இப்ப சரியில்லை. அதனால அவகிட்ட இருந்து எந்த பதிலும் கிடைக்காது. நான் சொல்றது சரிதானே? எஸ் சார், நீங்க சொல்றது அத்தனையும் உண்மைதான். அப்படின்னா நீங்க சொல்ல வர்றது எவ்வளவு செஞ்சு எதுவும் இல்லைங்கிறீங்களா? நான் கூட ஏதோ சாதா ஐஸ் கட்டின்னு நினச்சிட்டேன், வேற மாதிரி போனது. உனக்கு இப்போ எப்படி இருக்கு? சொல்ல போனா எழுந்திருக்க முடியுதுன்றது ஆச்சரியமா தான் இருக்கு. சரி, அந்த ஆனி அதுக்குள்ளதான் மாட்டிக்கிட்டு இருக்காளா? ஆமா, அவளை பிடிக்கிறதுக்கு நாம நிறைய விஷயங்கள் எழுந்ததால விதி நமக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சியா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவளோட ரகசியத்தை மறைக்க எவ்வளவு தூரம் போயிருக்கா? ஆச்சரியமாவா? எனக்கு கோபம் தான் வருது. நீ ஏன் அவளை விட்டுட்ட ஏரன்? நீ பண்ண இல்லைன்னு சொல்றியா? நீ அவளை தப்பிக்க விட்டுருக்க. எனக்கு தெரியும், ஆனா நான் வேணும்னே பண்ணல. அப்ப எனக்கு எதுவுமே தோணல. நான் அவளோட முகத்தை பார்க்கும் போது எனக்கு என்ன பண்ணுன்றதே மறந்துருச்சு. கண்ட்ரோலாக தான் இருந்திருக்காப்பா. ஆர்மின் ஆர்லெட் அப்புறம் ஷான் கிறிஸ்டைன், நீங்க 2 பேரும் முதல்ல போகணும். எஸ் சார். எங்க? நாம ரிப்போர்ட் கொடுக்கணும். நான் உன்னை அப்புறமா வந்து பார்க்குறேன். சரி, பார்த்தேன். உண்மையாவே நான் நல்லா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். நான் எல்லாத்தையுமே மறந்து போயிட்டேன். என் உடல், என் மனசு. கிட்டத்தட்ட நான் உண்மையை சொல்லணும்னா எனக்கு செத்து போயிடலாம் போல இருந்துச்சு. இப்படி பேசாத. கவலைப்படாத, இப்ப நான் நல்லதா இருக்கேன். எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ திரும்பி வந்ததுல சந்தோஷமா இருக்கு. என்னால அதை பத்தி சரியா யோசிக்க முடியல. முள்ளால தான் எடுக்கணும்னு ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தியே, அது மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே வழின்னு நினைக்கிறியா? அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த நேரத்துல நமக்கு அது மட்டும் தான் கிடைச்சது. ஆனா இப்ப யாரனால முடியும் நமக்கு தெரியும். ஆமா, தெரியும். நம்ம போடுற இந்த சண்டை நம்மளையே மான்ஸ்டரா மாத்துதுன்னா அப்ப நம்ம ஜெயிக்கிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. இதை சாப்பிடு. இந்த பால்கிட்ட வந்தாலே ஒரு பீதி வருது, திடீர்னு என்ன வருமோன்னு. இந்த ஆபத்துல இருந்து நம்ம வெளியே வருவோம்னு நமக்கு யாரும் ப்ராமிஸ் பண்ணல. எதுவும் இல்லை. இப்போ நடந்த சிச்சுவேஷன்னால நம்ம மலை அளவுக்கு முன்னேறி போயிருக்கோம் சார். இதுக்கு முன்னாடி மனுஷங்க டைட்டன்ஸ் ஏன் அப்படி காட்டுங்க? திடீர்னு ஏதோ மாட்டாங்க. பார்த்தது கிடையாது. நமக்குள்ளதான் ஒருத்தன் எதிரியா இருக்கான்றதை நம்ம கண்டுபிடிக்கல. அதையும் தாண்டி நம்ம ஒரு டைட்டனை பிடிச்சி வச்சிருக்கோம். கண்டிப்பா நிறைய டைட்டன்ஸ் வெளியே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நாம யாரும் டைட்டனை கூட விட்டு வைக்க போறது இல்லை. இந்த தடவை நாம தான் ஆரம்பிக்க போறோம். அதுவும் இப்போ இருந்து செவருக்குள்ள இருக்கிற டைட்டன்ஸை தான் நம்ம முதல்ல எதிர்க்க போறோம். நீ எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்காங்க தெரியலையே. ஸ்கவுட் ரெஜிமெண்ட்டை கேபிட்டலுக்கு வர சொல்லிருந்தாங்க. ஆனா எரனை ஜெயில போடுறது யாருக்குமே பிடிக்கல. ஆனா அதுக்கு பதிலா ஆனி லியோனார்ட அண்டர் கிரவுண்ட் ஜெயில வைக்க சொல்லி ஸ்கவுட் ரெஜிமெண்ட்டுக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. அதுவும் 24 மணி நேரமும் கண்காணிக்க சொன்னாங்க. ஆனா இதுல வருத்தப்படுற விஷயம் என்னன்னா, நாங்க முடிச்சு வச்சிருக்கிற ஆளோட உண்மையான நிலைமைய மனித இனம் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய நாட்கள் ஆகும். ஆனா அதுக்கான வேலை இங்க ஏகப்பட்ட உயிர் போறது மட்டும்தான். அம்சமாக
ஏய், இது வேற எது புதுசு போலயே. அந்த ஃபைனல் எபிசோடுன்றதுனால பயங்கர ஏதாவது ஒரு சஸ்பென்ஸோட முடிச்சிருவாங்களோ, நம்மளோட மண்டை காய வச்சு முடிப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன். இல்லை, ஒரு அளவுக்கு முடிஞ்ச மாதிரி தான் இருந்தது. ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு தான் முடிச்சிருக்காங்க. எனக்கு நான் நினச்சா அது அவள் வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிறா, ஒரு வேளை அது ஐஸ் கட்டியுமே அது ஃப்ரீஸ் பண்ணிக்க, அந்த பிளட்டு ஃப்ரீஸ் பண்ண அந்த மாதிரி நினச்சேன். பார்த்தா அது கிறிஸ்டல் மாதிரி போல இருக்குது. அது அடித்தாலும் நான் கூட சுற்றி நெருப்பு வச்சா உயிர போகுது அப்படின்னு சொன்னேன். பார்த்தா அது வேறு மாதிரி கதை போல். பட் அப்படி எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுமே எனக்கு சேஃப் இல்லாத மாதிரி தெரியுது. எந்த நேரத்தில் வேணாலும் அவளே கூட உடச்சிட்டு திரும்ப வரலாம், இல்லைனா உள்ளே அதே மாதிரி வேற ஆள் கூட இருக்கலாம். டைட்டனா மாறுறதா ஒத்திதான்றது இப்போ சந்தேகம் இல்லை. எவ்வளோ பேர் உள்ளே இருக்கலான்ற சந்தேகம் வந்துக்குது. யார் வேணாலும் போய் நாளைக்கு ஹெல்ப் பண்ணி அவளை எடுத்து பண்ணலாமே. ஸோ அங்கே வச்சிருக்கதே எனக்கு சேஃபாக ஃபீல் ஆகல. ஆனால் அந்த ஃபைட் எல்லாம் செம்மையாக இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து எரன் டைட்டனாக பார்த்து நான் பயந்து ஒரு மாதிரி பார்த்தேன். அந்த ஃபீல் அப்படி எனக்குள்ளே இறங்குச்சு. ஏன்னா இப்போ மற்ற டைட்டன்லாம் வரும்போது காமெடியாக ஓடி வந்துட்டு இருக்கோம், அதுக்கே எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்தது திடீர்னு வந்து நிற்கும் போது. பட் எரன் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக டைட்டன் தான் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அவன் காமிச்சானா அது ஒரு மாதிரி இருந்துச்சு என்ன பார்க்கும்போது. அதான் நான் போன முறையே சொன்னேன், போன முறை இருந்தது அந்த கல் தூக்குறப்ப கூட அந்த அளவுக்கு ஒரு ஆட்சி தான். பட் இது அதை விட அந்த துரோகம்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதோட வலி, இது ஃபுல் வலி, அது அப்படியே அவனுக்கு வேற மாதிரி மாற்றிச்சு. அது அடுத்த அப்கிரேட் போல. இல்லை இதுதான் இவனுடைய ஹையஸ்ட் பவரா என்னன்னு தெரியல. அவளுக்கு மட்டும் பவர் இல்லை, அம்மாவுக்கு ஒன்றுமே இல்லையான்னு நினச்சேன். பார்த்தா அவன் அப்படியே எருமலையாக மாறினான். நீ ஃப்ரீஸ் ஆவனா நெருப்பாவன் அப்படின்னு காட்டின மாதிரி இருந்தது. சரியான அடிங்க அது ஒன்று. ஆனால் எப்போவுமே யாருன்னு அடிக்கிறப்போ அவனுக்கு தாங்க டேமேஜ் ஹெவியாகுது, ஆப்போசிட் ஆகுதோட அவன் சேர்த்தோடுது. அந்தளவுக்கு வெறித்தனமாக தாக்கிடுறான். கண்மூடி தாக்கமாக இருந்துச்சு. பட் அதுவுமே கண்ட்ரோல் இல்லையோ, அந்த இதுக்கு போனதுமே சுத்தமாக கண்ட்ரோல் இழந்துட்டோன்னு நினச்சேன். இல்லை, அந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆகிருக்கான். அவ்வளோ நானே அந்த பார்வை அந்த கண்ணீர் பார்த்ததும் அப்படியே ஸ்டக் ஆகி நின்று இருக்கான். இவே அதுக்குள்ளே வந்து அடுத்து அவனை கண்ட்ரோல் எடுத்துன்னு வந்துட்டார். ஆனால் என்ன, எரன் வந்து இன்னும் அவனாவே எதுவுமே பண்ண முடியல. லிவை கூடயே நிற்க வேண்டியதாக இருக்குது. இவன் எந்த நேரத்துக்கு வேணாலும் கண்ட்ரோல் மீறுவான்ட்டு அவருக்கு வேலை குத்துனேங்கிற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் இவன் வரணும், அது பார்க்கலாம் போக போக தான். இன்னும் இவனுக்கு வேணும். அவள் எவ்வளோ இருக்கிறாள், அம்மாளுக்கிட்ட இந்த மாதிரி எதுவுமே இல்லையேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எப்போ வரும் பார்ப்போம். ஆனால் ஆனி வந்து இங்கே வந்து தான் பழக்கம் இல்லையா, அப்படி இருந்துமே தன்னறியாமல் அவன் மேலே ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. அவன் மனசே வர மாட்டேங்குது. அதுதான் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பேர் சொல்லியும் அதெல்லாம் பாம்பாகக்கூடாதுன்னு சொல்லியுமே ஏதோ ஒன்று அவனை தடுத்துக்கிட்டே இருக்கு. ஆமாம், அது ஏதோ ஒரு ஃபீலிங் அவனுக்கு ஏதோ ஒன்று உணர்றானா என்னன்றது அது தெரியல. மேபி அவன் டச் பண்ணுறப்போ இல்லை அவன் அழுறப்போ ஏன் அழணுன்ற கண்ணீர் ஏன் வருதுன்ற அந்த இதுவாக கூட இருக்கலாம். அன்றைக்கும் அதே மாதிரி தான் லிவே அந்த இது பண்ணும் போதும் கண்ணீரோடு தான் உக்காந்துச்சு. அன்றைக்கும் ஒரு மாதிரி இருந்தது, இன்றைக்கும் ஒரு மாதிரி தான் இருந்தது. என்னமோ இருக்குங்க, அது ஃப்ளாஷ்கட்டில் காட்டுறாங்க. அவங்க அப்பா தான் சொல்கிறாரு ஒன்று புரிஞ்சிக்க முடியாது யாராலையுன்றப்போ ஏதோ ஒரு பெரிய விஷயம் அது ஒன்று அடங்கியிருக்குன்ற மாதிரி தான் தோணுது. அவள் பக்கம் நியாயம் இருக்கலாம். பட் அதுக்காக இத்தனை உயிரை கொண்டு இருக்காள், இவ்வளோ பேர் பண்ணியிருக்காள்ல, அது வந்து ஏற்றுக்க முடியல. அதுதான் அந்த விஷயம் தான் தடுக்குது. அவள் என்னன்றது நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் எனக்கு என்னன்னா ஏன் திடீர்னு அவன் வந்தாங்கிறது தான். வெளியே திடீர்னு இந்த டைட்டன் உருவத்தில் எரனுக்காக வந்தாலும் என்ன பண்ணாலும் அது எவ்வளோ டேஞ்சர்னு அவளுக்கு தெரியும். இத்தனை நாள் அமைதியாக இருந்துட்டு இப்போ வரான்றதே ஏன்னு எனக்கு புரியுது. அதான் அது எரனுக்காக தான் இருக்கும். மேபி அவனும் இப்போ டைட்டனாக மாறி இந்த சைடு இருக்கான்றப்போ அதை தடுக்கணும் அப்படின்னு. இல்லைனா இந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கிறத தெரிஞ்சிக்கக்கூடாது. அப்படி தெரிஞ்சால் அது அவளுமே பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவளையும் அவள் இது பண்ணிக்கிறாள். நம்ம விஷயம் வெளியே போயிடக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி எரன் மூலியமாகவும் அது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. முக்கியமாக அவன் பேஸ்மெண்ட்டு போகக்கூடாது, இவன் மூலியமாக விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது. அந்த இடத்துல ஒரு பெரிய ரகசியமே அடங்கி இருக்குன்றது அது காட்டுது. இவன் ஏன் இவ்வளோ முனைப்பாக இருக்கான்றது ரெண்டுமே சம்மந்தப்பட்டவங்க மாதிரிலாம் ஃபீல் ஆகுது. இப்போ ரெண்டு பேருமே யாரோ ஒருத்தர் தான் ஏற்கன மாதிரி தான் இருக்குது. இப்போ பேசினவர் கூட ரெண்டு பேருக்கு சம்மந்தப்பட்டவராக இருக்கலாம், அப்படி தோணுது. அதான் அந்த சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி இவளுக்கும் இப்போ இவனுக்கு எப்படி நம்ம ஊசி போட்டு இப்படி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறோம், அதே மாதிரி அவளுக்கும் பண்ண மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. அவர் வந்து ஏதோ ஒன்று சொல்லி அவகிட்ட இதை ஒப்படைச்சிட்டு உனக்கு புரிஞ்சிக்க முடியாது நான் கரெக்டாக போன்ட்டு அவர் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு, அதை சின்ன வயசுலேருந்து தாங்கிட்டு இருக்கான்றத அது காட்டுது. ஆனால் அது அவளுக்கு வலிக்கும் செய்யுது, அதை மீறி அவள் செஞ்சுட்டு இருக்கான்ற. அதனால் அவள் வரைக்கும் அதை மிஸ்யூஸ் பண்ணவே இல்லை. பண்ணணும் நார்மலாக ஒரு பொண்ணாக தான் இருந்திருக்கா, ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்கா. ஆனால் அந்த டைட்டன் எல்லாம் கொலை பண்ணி ஒரு வேலை பண்ணாதான். ஆனாலும் அவளாக வந்து யாருக்கும் எந்த கெடுதல் பண்ணவே இல்லை. அவளுக்கு தாக்க வரும்போது சுச்சுவேஷனால இப்போ நிறையா பேரை அவள் கொண்டான். சரி பார்ப்போம், இந்த குழப்பங்களுக்குலாம் செகண்ட் சீசனில் விட தெரியுதா, அங்கேயாவது இது ஏதாவது ஒரு இப்போ. ஏன்னா இப்போ வரைக்கும் ஒன்றுமே தெரியல, எல்லாமே பிளைண்டாக தான் போயிருக்கு. இன்னும் டைட்டன் சைட்லேருந்து என்ன ஏதுன்னு ஒன்று கூட நம்மளுக்கு தெரியாது. இந்த பக்கம் யாருன்னு ஒருத்தவங்க புதுசாக இருக்கான், அந்த பக்கம் இருக்கான்னு இவ்வளோதான் நம்மளுக்கு விஷயமே தெரிஞ்சிருக்கு. இன்னும் வெளியே வாழ்கிட்ட நிற்கிறது, அது திடீர்னு வர்றது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் சவுறு பின்னாடி ரெடியாக இருக்குது, அது எந்த டைமுக்கு உள்ளே வர்றதுக்குன்ற மாதிரி இருக்குது. வித்தியாசமா இருந்துச்சுங்க. எப்பவுமே சோறு மேலே ஏறி வரும், எப்படி வரும் உள்ளேயே இருக்கு. இப்படின்னு தான் என்னத்த பண்றது. அது அப்புறம் நம்ம அந்த உள்ள மீட்டிங்லாம் பேசிட்டு இருந்தாங்க, அது கொஞ்சம் கோவம் வந்தது.
ஏன்னா கூடவே இருக்க ஒரு கருப்பாடை கண்டுபிடிச்சிருக்காங்க, இவ்வளோ எஃபர்ட் பண்ணியிருக்காங்க, அதை அவர் பேசாமல் இப்போ இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை அதானே சொல்ல வரீங்க அப்படின்றது எனக்கு பிடிக்கவே இல்லை. இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க மட்டும் எதிர்பார்த்தாங்களா எப்படி நடக்கும்ன்றது இல்லைல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அது புரிஞ்சுக்காம பேசுன மாதிரி இருந்துச்சு. அதுக்கு தான் நம்ம லீடர் வந்து இத்தனை நாள் என்னன்னே தெரியாமல் ஓடிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு பிரேக் த்ரூ கிடச்சிருக்கு, இதே எவ்வளோ பெரிய விஷயம் சாதிச்சு முடிச்சிருக்கோம் அப்படின்றத ஒரு காரணம். நம்மக்கிட்ட ஒரு கீ இருக்குது, இதை வச்சு நம்ம சீக்கிரமாக கூடிய சீக்கிரம் இது என்னன்றதை கண்டுபிடிச்சிடலான்றது தான். பட் அது தடுக்க இப்போ பெருசாக நடக்க போகுதுன்றது நினைக்கிறேன். ஏன்னா வெளியும் இப்போ இவளை பிடிச்சிட்டாங்கன்னு ஏதோ உணர்தா அது ஃபீல் பண்ண முடியாதுன்னு தெரியல, அதுவும் இப்போ தடுக்கிற மாதிரி இருக்குது. அதே உள்ளேயும் இவ்வளோ மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. ஸோ இப்போ 2 சைடு இருந்து மோதணும். உள்ளே எந்த டைமுக்கு வேணாலும் யார் வேணாலும் மாறலாம், வெளியிருந்து வரலாம். ஸோ அந்த விஷயங்கள் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக சுற்றி இன்னும் பல மடங்கு இப்போது வீரியமாக இறங்குவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அதேமாதிரி இந்த மொத்த விஷயத்தையும் நான் லீவையே நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அங்கே வந்து அப்பயும் பாருங்கள் கேப்டனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க, அப்படியே சரி போயிட்டோன்னா அது எந்த ரியாக்ஷன் ஒரு சின்ன எமோஷனோ சின்ன கோவம் எதுவுமே அந்த அளவுக்கு அந்த ஸ்கேலுக்கு மீறி போகிறதில்ல. எல்லாமே அப்படி தான். சரி சரி பார்த்துக்கிறேன் அவ்வளோ தானே, சரி பார்த்து அப்படின்ற மாதிரி எல்லாமே கூலாக தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. அதுவுமே நல்லா தான் இருந்தது. சரி பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் சீசன் இந்த சினிமா போயிட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.